ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 2 days ரொட்டீன் ஒர்க் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 2 நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. அதனால் அம்மாவும் சொல்லிட்டாங்க, நீ எதுவும் பண்ணாத, படி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சுத்தமாக நான் இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணலைங்க. இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இனிமேலேருந்து லீவ் தான். அதனால் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். நேற்று லஞ்ச் பாக்ஸ்லேருந்து தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலைல பார்த்தீங்கன்னா குருமா தாங்க வச்சுருந்தாங்க. கொண்டக்கடலை குருமா தான். நைட்டே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையெல்லாம் ஊற போட்டாச்சு. கத்திரிக்காவும் சேர்த்து சூப்பரான குருமா தான். அம்மா இந்த மாதிரி குருமாவும் வைப்பாங்க, இல்லாட்டினா கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரியும் குருமா வைப்பாங்க. எனக்கு 2 குருமாவே பிடிக்கும். ஆனால் அந்த காலிஃப்ளவர் குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சைடிஷ்க்கு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா கொண்டக்கடலே போதும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை உடச்சி ஊற்றிருங்கம்மா, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த குருமாவோட ஃப்ளேவர்லாம் அப்சர்வ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காரா சேவ் தான். நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் என்ன ரெடி பண்ணேன்னா, முந்தா நாள் செஞ்ச புட்டு இருந்ததுங்க. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வேக்காடு காமிச்சேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வேக்காடு காமிச்சிட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் திருப்பி வேக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால எங்களுக்கு புட்டு இருந்தனால நம்ம டேரனுக்கு புட்டு கொடுத்துட்டேன். நான் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டேன். எங்கள் பாவா பழைய சாதம் சாப்பிட்டாரு. அதனால் அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. கொண்டக்கடலை குருமா இருந்தனால அதோட விட்டாச்சு. அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணேன்னா மஷ்ரூம் பிரியாணி தாங்க ரெடி பண்ணேன். நம்ம டேரனுக்கு என்ன தான் உடம்பு சரினாலும் சரி அந்த பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் சொன்னேன் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. எனக்கு மஷ்ரூம் பிரியாணியாவது இன்றைக்கி செஞ்சு கொடுங்களம்மா, எனக்கு ரச சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா. அதனால் மஷ்ரூம் பிரியாணியும் முட்டையும் வச்சு இன்றைக்கி கட்டி அமிச்சேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.